ராணி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் தாமரை செல்வி. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கம்பு பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, கம்பு கோதுமையில் நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க. இப்போ அதே மாதிரி தான் மைக்ரோ ஓவனில் என்றைக்குமே ப்ரீ ஹீட் 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே 5 மினிட்ஸில் எப்படி இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சுவையான கம்பு பிஸ்கட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 20 கிராம், கோதுமை மாவு 130 கிராம், உப்பு சேர்க்காத பட்டர் 100 கிராம், நாட்டு சர்க்கரை 50 கிராம், பேக்கிங் சோடா சிறிதளவு, பேக்கிங் பவுடர் சிறிதளவு, வெனிலா எசன்ஸ் 1 தேக்கரண்டி. பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் எடுக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி மெல்ட்டடாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் வரது செய்கிறதுக்கு. ஸோ அன்சால்டட் பட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் பீட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நான் 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை என்கிட்ட நெய்யும் இல்லை கீயும் இல்லை அப்படின்னா ஆயிலில் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு நான் எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ 50 கிராம் நாட்டு சர்க்கரையில் போட்டோம். பேக்கிங் சோடா சொன்ன மாதிரி பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடான்றது நம்ம ஆப்பா சோடா வீட்லேயே இருக்கும் இல்லைங்களா, அதுதான். பேக்கிங் சோடாவும் நீங்கள் சால்ட் மட்டும் கூட போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் கூட அவசியம் இல்லை. ரெண்டு மிக்ஸ் ஆகட்டும். ஏன்னா நார்மல் சுகர் வந்து நம்ம அடித்து பண்ணியிருக்கோம் வெறும் வீட்டில் இருக்கிற சர்க்கரையில். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும், ஏன்னா அது மிக்ஸ் ஆகணும். நம்ம கம்பு பிஸ்கட்னால இந்த கலரும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த காலத்து குழந்தைங்களாம் கம்பு ராகி கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிஸ்கட்ஸ் நிறையா பண்ணும்போது ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். இதுக்கு பதிலாக எனக்கு ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம கம்பு பவுடர் 20 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 130 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிளெண்டர் போட்டோம்னா பவுடர்லாம் வெளியில் பறந்துடும் மாவெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பவுடரோட. ரொம்பவும் பீட் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு கையில் வச்சு பசிச்சுக்கலாம். ஸோ போதும். நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷத்தில் விதவிதமான குக்கீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நாட்டு சக்கரை கரகரப்பாக தான் இருக்கும், அதை கரையிலன்னு பயப்பட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா கம்பு 20 கிராம், அதில் நீங்கள் சோளம் போட்டுக்கலாம், ராகி போட்டுக்கலாம், மில்லட்ஸ் போட்டுக்கலாம். அந்த 20 கிராம் எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இதில் ஃபுல்லாக பண்ணணும்னா மெல்ட் ஆகிடும். ஒன்று ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும், இல்லைனா வெடிச்சு போயிடும், பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் ஒரு மாதிரி டைரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாவு ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பசைஞ்சிட்டேன். ஸோ இப்போ கையில் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா, இதுதான் நல்ல பதம். ஸோ ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் விதமாக கொஞ்சம் பெருசு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ராகி கம்பு பிஸ்கட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பட்டையாக இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாவாங்க. அதனால் நீங்கள் 2-3 தடவை மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். நீங்கள் பயப்படாமல் ஒரு பிஸ்கட் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்லாம் கொஞ்சம் பழக பழக சரியாயிடும்.
இதுதான். இப்போ நம்ம கம்பு கலந்துருக்கிற அதே இதில் சோளம் கலந்துக்கலாம், ராகி கலந்துக்கலாம், மில்லட் கலந்துக்கலாம், நட்ஸ் பவுடர்ஸ் கலந்துக்கலாம். எல்லா நட்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு, பட் அளவு கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ தான் அப்படின்றதே இருக்கணும். ராகி பவுடர், கம்பு பவுடர்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டுறக்கூடாது. அதை ஊற வச்சு முளைக்கட்டி அதை காய வச்சு ட்ரை பண்ணி தான் போடணும். அப்போ தான் ஹெல்த் குழந்தைங்களுக்கு, பெரியவங்கள்லேருந்து ராவாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ரா ஸ்மெல் வரும். முதல்ல பிஸ்கட்டும் வராது. முளைக்கட்டினீங்கன்னா சத்தும் கூட இருக்கும். ஒரு ஹெல்த்தி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோன்னே அதுங்க போய் ஃப்ரெஷ்ஷர் பண்ணிவிட்டு வந்து முக கைகள் கழுவிட்டு வரத்துக்குள்ளாரையே நம்ம இந்த பிஸ்கட்ஸ் பண்ணிடலாம். எல்லா வீட்லேயும் எல்லா பொருளும் ஈஸியாக இருக்க வேண்டியது தான். பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து எல்லா கடைகள்லேயும் ப்ரொவிஷன்ஸ் கடையில் கிடைக்கும். அடுத்ததில் அரிசி வகைகளை வச்சு எப்படி குக்கீஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நான் 130 கிராம் மைதா போட்டிருக்கேன். இது கோதுமை போட்டிருக்கேன் இல்லைங்களா. நீங்கள் 130 கிராம் மைதா போட்டு கூட கம்பு பவுடரையோ இல்லை கேழ்வரகோ அப்படி போட்டு மெஷர்மெண்ட்டில் பண்ணலாம். ஆனால் 50 கிராம் வெண்ணெய் இல்லைன்னா 50 கிராம் நெய். ஒரு டீ டைமுக்கு பால் காய்ச்சி அடுப்பில் வச்சு டீ போடுறதுக்குள்ளே நம்ம இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டிசைன் வேணும்னு நான் தோணுது. அதனால் ஜஸ்ட்டு சும்மா ஏதாவது ஒரு மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஸ்பூன் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு டிசைனுக்காக இது கடாயிலையும் பண்ணலாம். ஆனால் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும், நான் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னும் போது இது குறைஞ்ச முதலீடு தான் இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ இது பண்ண நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக இப்போ நான் டிசைன் பண்ணிவிட்டேன். இதை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நான் உள்ளார வச்சுருக்கேன். டென் மினிட்ஸில் அழகான ஒரு கம்பு குக்கி ரெடி. ஓகே, இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கம்பு குக்கீஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம நாட்டு சர்க்கரையில் போட்டு பண்ணியிருக்கனால கலர்ஸ் பாருங்கள். நம்ம அந்த சாக்கோவோட சிப்ஸ் மாதிரி வந்திருக்க கலர் ரொம்ப அழகாக. 10 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு பார்க்கலாம். இப்போ அருமையான கம்பு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் மாதிரியே இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம், நம்ம சர்க்கரை போடல, நாட்டு சர்க்கரை போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். கோதுமை, கம்பு. ஸோ ரொம்ப சுவையான குக்கீஸ் 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இதோட ரொம்ப சூப்பரான டிஷ்ஷை சந்திப்போம். செய்முறை: கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் உப்பு சேர்க்காத பட்டர் 100 கிராம் எடுத்துக்கொண்டு 2 நிமிடங்களுக்கு அடிக்கும் கருவி, அதாவது பீட்டரை வைத்து அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டர் விரும்பாதவர்கள் 100 கிராம் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். அதனுடன் நாட்டு சர்க்கரை 50 கிராம், பேக்கிங் சோடா சிறிதளவு, பேக்கிங் பவுடர் சிறிதளவு சேர்த்து 1 நிமிடத்திற்கு அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்வதால் உடலுக்கு பல நன்மைகள் உண்டாகும். பட்டர், நாட்டு சர்க்கரை சேர்த்த கலவையுடன் 1 தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ் கலந்து கொள்ள வேண்டும். வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் என்றால் ஏலக்காயை நன்றாக பொடித்து சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கம்பு மாவு 20 கிராமும் கோதுமை மாவு 130 கிராமும் சேர்த்து பீட்டரை வைத்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பிறகு கைகளை வைத்து கலவையை நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். பிசைந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கையால் வடை போல தட்டி குழிக்கரண்டி வைத்து மேலே அரைவட்ட வடிவத்தில் டிசைன் போட்டால் பார்க்க நன்றாக இருக்கும். இந்த மாவை 170 டிகிரி ப்ரீஹீட் செய்யப்பட்ட மைக்ரோவேவ் ஓவனில் 10 நிமிடங்களுக்கு பேக் செய்து எடுத்தால் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த கம்பு பிஸ்கட் ரெடி.